வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட் எக்ஸாமுக்காக மேக்ஸ் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். 225 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் 226 ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. பகா எண்கள் 1லேருந்து 100 வரைக்கும் பாருங்க. 2, 3, 5, 7. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 11, 13, 17, 19. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இப்படி சொல்கிறேன். இப்போ 11ல் பார்த்தீங்கன்னா 31, 41, 61, 71. 13ல் 23, 43, 53, 73, 83. 17ல் 17, 37, 47, 67, 97. 19ல் 19, 29, 59, 79, 89. இது எல்லாமே சேர்த்துனா 25 பகா எண்கள் இருக்கு. அப்ப இது எல்லாமே பகா எண்கள் 1லேருந்து 100 வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்தது 227. ஒரு எண்ணை 2 சமக்குழுக்களாக பகுக்க இயலாத எண், பகுக்க முடியாது அப்படின்னா அது ஒற்றை எண்ணை தான் நாம பகுக்க முடியாது. அடுத்தது ஒரு எண்ணை 2 சமக்குழுக்களாக பகுக்க இயலும்னா அது இரட்டை எண். 2ஆ பிரிச்சா அது இரட்டை எண், பகுக்க முடியாது ஒற்றை எண். அடுத்தது 229. 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை ஆகும். 12 இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, இதில் பார்த்தீங்கன்னா 11 வராது. 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகா எண்கள் மொத்தம் 12. அடுத்தது 230ல் 3753 என்ற எண்ணானது 9ஆல் வகுப்படும். ஆகையால் அவ்வெண் டேஸால் வகுப்படும் கேட்டிருக்காங்க. இப்போ இது 9ஆல் வகுப்படும் அப்படின்னா 3 + 7 + 5 + 3. அப்போ இதை கூட்டினா 10, 10 + 8 18. 18 பார்த்தீங்கன்னா இது 9ஆல் வகுப்படும் கொடுத்துருக்காங்க. நார்மலா 18 3ஆலையும் வகுப்படும். 3ஆல் வகுப்பட்டாவே மேக்சிமம் அது 9ஆலையும் வகுப்படும். அப்ப இது 3ஆல் வகுப்படும். அடுத்தது 231. மிகச்சிறிய மிகப்பெரிய ஈரிலக்க பகாயன். மிகச்சிறிய ஈரிலக்க பகாயன் 11லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மிகப்பெரிய ஈரிலக்க பகாயன் 97 தான். அடுத்தது 232. மிகச்சிறிய மிகப்பெரிய 3 இலக்க பகு எண். அப்ப 100ங்கிறது மிகச்சிறிய ஈரிலக்க மூவிலக்க பகு எண். அதே கடைசியா 999 பார்த்தீங்கன்னா மூவிலக்க பகு எண்ல மிகப்பெரியது. அடுத்தது 233. எவையேனும் மூன்று ஒற்றை இயல் எண்களின் கூடுதலானது ஒரு ஒற்றை எண்ணாகும். இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுன்னு உறுதிப்படுத்துகன்னு சொல்றாங்க. இப்போ 3 எடுத்துக்குவோம். 5 ஒரு ஒற்றை எண், அப்புறம் 7 ஒரு ஒற்றை எண் இருக்கும் போது இது டோட்டலா கூட்டினா 15 வருது. அப்ப 15 ஒரு ஒற்றை எண்ணா தான் இருக்கும். அடுத்தது நீங்க எந்த நம்பர் வேணாலும் பார்த்துக்கலாம். அடுத்து 234ல் 13 என்ற பகா எண்ணின் இலக்கங்களை இடம் மாற்றினால் கிடைக்கும் மற்றொரு பகா எண் 31. 13 திருப்பி எழுதுனா 31, அது ஒரு பகா எண். அந்த மாதிரி 100 வரையிலான எண்களின் இவ்வாறான ஜோடிகள் அமையும் எண்ணில் அவற்றை காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 17ங்கிற பகா எண்ணை 71 வரும். 79ங்கிற பகா எண்ணை 97 வரும். இதெல்லாம் தான். அடுத்தது 235. ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் பகா எண் என்று உனது நண்பன் கூறுகின்றான். அவனது கூற்று தவறு என்ற ஒரு எடுத்துக்காட்டு நிரூபிக்க. அப்ப 9ங்கிறது ஒற்றை எண்ணு தான், ஆனா இது பகா எண்ணு கிடையாது, பகு எண். அப்ப இது தவறு. அடுத்தது 236. பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும் என்பது ஒரு எடுத்துக்காட்டுடன் நீட்டிக்க. அப்ப பகு எண் 4ன்னு எடுத்துக்கலாம். இது 1ஆம் வாய்ப்பாடுலயும் வரும், 2ஆம் வாய்ப்பாடுலயும் வரும், 4ஆம் வாய்ப்பாடுலயும் வரும். அப்ப குறைந்தது 3 காரணியாவது இருக்கும். பகு எண்கள் எப்பயுமே பகா எண்கள் கண்டிப்பா 2 காரணிகள் இருக்கும். பகு எண்கள் 3, 3க்கு மேல இருக்கிறது தான் பகு எண்கள். அடுத்தது 237. ஒரு நாட்காட்டியில் இருந்து ஏதேனும் மாதத்தில் 2 மற்றும் 3 எண்களால் வகுப்படும் தேதிகளுக்காங்க. 2 மற்றும் 3களால் வகுப்படும் தேதினாவே கண்டிப்பா அது 6ஆல் வகுப்படும். 2 3s 6. அப்ப 6ல இருக்கிற நம்பர்லாம் வரும். அப்ப 6, 12, 18, 24, 30. இதுதான் ஒரு கேலண்டர்ல இருக்கக்கூடிய 2 மற்றும் 3ஆல் வகுக்கக்கூடிய தேதிகள்.
அடுத்தது 238. நான் ஓர் ஈரிலக்க பகாயன். நான் ஒரு ஈரிலக்க பகாயன். எனது இலக்கங்கள் கூட்டுனா அது 10 வரும். மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணியா இருப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 19 கூட்டி பாருங்க. இப்போ 1 + 1 + 19 1 + 9ன்னு போட்டால் 10 வரும். அப்போ இந்த 19 பார்த்தீங்கன்னா 19 × 3 57. அப்போ 57ஓட காரணி 19ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் 19. 239. 36 பகா காரணிப்படுத்தலை வகுத்தல் முறையில் எழுதுக. வகுத்தல் முறைனா 36. இது வந்து 3ஆல் பண்ணும்போது ஒரு டைமு 2 டைமு, திரும்ப 3ஆல் பண்ணும்போது 4, திரும்ப பார்த்தீங்கன்னா 2 2. அப்போ இது வகுத்தல் முறையில் நம்ம இப்படி காரணிப்படுத்துவோம். அப்போ 3 × 3 × 2 × 2 இதுதான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது 240ல் 36 பகா காரணிப்படுத்தலை காரணி செடி மூலம் பண்ணுங்க. அப்போ 36னா இதை வந்து 3 டேபிள் எடுத்துக்கிட்டா 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். இதை நம்ம வகுக்கும் போது 3ஆல் வகுக்கும் போது 4, இதை 3ஆல் வகுக்கும் போது 2 2. இதுதான் நம்ம காரணி செடி. அடுத்தது 241. எது அடுத்தடுத்து ஒற்றை எண்களின் வேறுபாடு? இப்போ 1 இருக்கு, அடுத்தது ஒற்றை எண்ணா 3. இப்போ இதோட வேறுபாடு கண்டிப்பாக 2 தான் இருக்கும். அப்போ 2. அடுத்தது 242. இரட்டை எண்களின் ஒரே பகா எண் எது அப்படின்னா 2 மட்டும்தான். அடுத்தது பின்வரும் எண்களில் எது பகா எண் அல்ல? 92 மட்டும்தான் பகா எண் அல்ல, ஏன்னா இது 2ஆல் வகுப்படும். அடுத்தது பாருங்க 244. இந்த எண் வந்து 9ஆல் வகுப்படும்னா இந்த ஸ்டாருங்கிற மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. 9ஆல் வகுப்படும்னா நம்ம என்ன கண்டிஷன்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 6 + 3 + 5 + 4 + ஸ்டாரு + 9 + 7. அப்போ இது 9, இது 9, இது வந்து 16. இப்போ 8 8 18, 9 9 18, 18 + 6 14, இது 34 வரும். இப்போ 36 வந்தால் தான் 6ஆல் வகுப்பட முடியும். அப்போ எத்தனை? 2ங்கிற நம்பர் வந்தால் மட்டும்தான் இது 9ஆல் வகுப்பட முடியும். அந்த ஸ்டாரோட மதிப்பு 2. அடுத்தது 245. 87,846 என்ற எண்ணானது டேஸால் வகுப்படும்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல் வகுப்படுமா? கடைசியாக வந்து ஒரு இரட்டை எண்ணால் முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். இப்போ 3ஆல் வகுப்படும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 8 + 7 + 8 + 4 + 6. அப்போ இது 10, இது 16. 16 + 7 பார்த்தீங்கன்னா 23. அப்போ வந்து 33 வருது. அப்போ 33 3ஆல் வகுப்படும். அப்போ 3ஆல் மட்டும் வகுப்படும். அடுத்தது 11ஆல் வகுப்படுதான்னு பார்க்கலாம். 8 4 6. அப்போ 1 1 நம்ம கூட்டும் போது 16, 16 + 6 22, 7 + 4 11. இப்போ இது கழிச்சா 11 வருது. அப்போ ஆன்சர் 11 இல்லைன்னா 0 வந்தால் இது 11ஆல் வகுப்படும். இப்போ மொத்தம் இவ அனைத்தாலும் வகுப்படும் கொடுத்துருக்காங்க. 246. ஒரு எண்ணானது 6ஆல் வகுப்படும் எனில் அது 3ஆலும் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான்னு கேட்கும்போது கண்டிப்பாக சரி. 3ஆல் வகுப்பட்டாலும் 2ஆல் வகுப்பட சேர்த்து வந்தால் 6ஆல் வகுப்படும். அப்போ இது சரி. அடுத்தது 247. எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினாலும் ஒரு இரட்டை எண் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினாலும் அது வந்து அதாவது இப்போ 2 + 3 ஒற்றை எண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 + 3 + 5 + 7 போட்டுறோன்னு வச்சுக்கோங்க. இது 4, இது 12. அப்போ டோட்டலாக 16. இப்போ ஒற்றை எண் எத்தனை எண்ணிக்கை போட்டாலுமே ஒரு இரட்டை எண் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 போட்டு பார்க்கலாம். 1 3 5. அப்போ 4 4 + 5 9. அப்போ ஒற்றை எண்ணும் கிடைக்குது. அப்போ இது தவறு. அடுத்தது 248. ஒவ்வொரு இயல் எண்ணும் எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ அதாவது பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும். ஒவ்வொரு இயல் எண்ணா 1 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1 வந்து பகு எண்ணும் சொல்ல முடியாது, பகா எண்ணும் சொல்ல முடியாது. அப்போ இது தவறு. அடுத்தது 249. 16,254 என்ற எண்ணானது 2 3 6 மற்றும் 9 எண்களால் வகுப்படும். சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆல் வகுப்படுமான்னு பார்த்தா கடைசி நம்பர் இரட்டைப்படை எண். அப்போ கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். இப்போ 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். 1 + 6 + 2 + 5 + 4. அப்போ இது 9, இது வந்து 7 8 9. 9 + 9 18. 18 3ஆல் வரும். அப்போ 3ஆல் வகுப்படும். 18 9ஆலும் வகுப்படும்.
அப்ப 6 பார்த்தீங்கன்னா 2ம் 3ஆலையும் வகுப்படுத்துச்சுன்னா கண்டிப்பா அது 6ஆல் வகுப்படும். அப்ப இந்த எண்ணானது எல்லா இதுலயுமே வகுப்படும். இது சரி. அடுத்தது 250. 9567 என்ற எண்ணானது 9ஆல் வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டுவோம். கூட்டுனா ஆன்சர் வரும். இது என்னது 14, 20, 27. 27 பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுப்படுமான்னு பார்த்தா 9ஆல் வகுப்படும். அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 9ஆல் வகுப்படும். இது பார்த்தீங்கன்னா நம்ம 250 கேள்விகள் நம்ம இதுல பார்த்தாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே வாங்க. நீங்க நோட் போட்டு எழுதிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி.